Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்துச்சு? திருமாவளவன் பேட்டியில கூட சொல்றாரு, பாமக உள்ள வரும், உள்ள வந்தா நாங்க வெளியே போயிடுவோம். திமுக இந்த முயற்சியில இருக்குன்னு அர்த்தம். வந்தால் நாங்க வெளில போயிடுவோம் வர்றாங்கன்ற. திருமாவளவன் என்ன பேசுறாருன்னு தெரியல, திடீர்னு பேசுறாரு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு நாங்கள் போவோம், நாங்கள் பாஜக இருக்கிறது, இந்த கூட்டணிக்குள்ள எங்களுக்கு கடுமையான இடர்பாடுகள் இருக்கிறது, ஒரு கொடி கூட ஏற்ற முடியல, அவர் மறுபடியும் என்ன ஆனாலும் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம், இது கொள்கை கூட்டணி, இது பாருங்க இதுவும் பேசுகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலுமே குழப்பம். இது கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன அங்கங்க இருக்கிற விரிசல்கள் தானே தவிர இது உடைஞ்சிரும், இவங்க அதிமுக போயிடுவாங்க, விஜய் கிட்ட போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா? அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் சொல்லவா? அவர் கட்சி அவர் கையில் இல்லை. திமுக எதிராக முடிவெடுத்தாருன்னா அங்க இருக்கிற தம்பிமார்கள்லாம் அண்ணா நீங்க கிளம்புனா. இப்போ அவர் பேசுறது எல்லாமே திமுக எதிரான விஷயங்கள் தான் பேசுறாரு அப்படின்னா நீங்க சொல்ற தம்பிமார்கள் இப்பவே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. தாவேக்காக போறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? அதானே உங்களுக்கான டிமாண்டு. தாவேக்காவே தனியா நிக்குமான்னு தெரியலையே. இப்ப அந்த சூழ்நிலையில அங்க இருக்கு கடைசி நிமிஷத்துல பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க வாங்க, கூட்டு வரேன், மக்கள் நல கூட்டணி கூட்டு வரேன், நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், மறுபடியும் பள்ளம் தோண்டி 4 பேர் காலை வலிச்சு போடுவோம், ஏதாவது முடிவு எடுக்கணும். இல்ல வன்னியரசு நேத்து பேசும்போது 50 தொகுதிகள் வேணும்னு கேக்குறாரு. எங்க வேணுமா? தாவேக்காலையா? தாவேக்கால போனா கொடுப்பாங்க 50 சீட்டு. பாமக வருமானு கேட்டா இட்லன் தான் பண்றாரு சிஎம். அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறாரு. பாமகவை எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் பொழுது திருமாவளவனுக்கு தெரியாதா? ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவா? இன்னைக்கு விஜய் கிட்ட போதுறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கறேன். இன்னைக்கு தம்பி இளவலுக்காக நான் இது பண்ணுவேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு பேசினா ஒரு மக்கள் நல கூட்டணி தான். இந்த கூட்டணியை காலி பண்ற கூட்டணி அமையும். 20% வரைக்கும் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஜெய் சரி 15% இல்ல, நீங்க கூட வச்சுக்கலாம் சார். நான் 30ன்னு எடுத்துட்டே கூட ஆர்கியூ பண்ணலாம் சார். அது அதெல்லாம் வேணாங்க. தடவை எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? இதே சினாரியோ விஜய் எடுத்து விஜயகாந்த் வச்சுக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னு நம்ம தான் பார்த்தோமே. சப்போஸ் விஜய் கிட்ட போனா என்டிஏ ஆட்சிக்கு வரும்ல, தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வரும்ல, அதிமுக தான் வரும். நீங்க சொல்லலாம் சார், பாஜக ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுக தனி பெரும்பான்மை வரும், பாஜகவும் அண்ணாமலை அமித்ஷாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாஜகவும் அமித்ஷா அது நீங்க சொல்லாதீங்க. இப்ப என்ன சொல்லுங்க? 3-4 நாளா எங்க போனாரு? நம்ம ஓரளவுக்கு தான் அண்ணாமலை பேச்செல்லாம் சகிச்சுவாங்க. நயினார் நாகேந்திரன் பேசுறாரா? அதான் கேள்வி. தமிழிசை பேசுறாங்களா? சார் தமிழிசை பேச்சுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க, அண்ணாமலை பேச்சுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க. அப்ப நயினார் நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணிக்குள்ள தொடர்ச்சியான கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. திரு சண்முகம் தான் முதல்ல இந்த புள்ளியை தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் ஒரு படி மேலே போய் அதிமுக கூட என்னால் போக முடியும், என்ன அங்கே பாஜக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளியை தொட்டு போறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸோடைய சட்டமன்ற குழு தலைவரும் இந்த முறை நாங்கள் ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாசுக்கா அவரும் சொல்லி நகர்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்புமணி வைக்கும்போது அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, திமுகலாம் உள்ள இல்லைங்கன்னு ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை எடுக்கிறாரு. ஏவா வேலு அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அருள் அவர்களும் சந்திச்சதாலாம் சில செய்திகள் கசியுது. திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? அதுக்கு முன்னாடி பாமக பற்றி சொல்லிடலாம். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை நம்ம தான் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாமகக்குள்ளே இருக்கிற அடிப்படை பிரச்சனை திமுக விளையாடுச்சு. திமுக பாமகவை என்டிஏ விட்டு வெளியில் இழுத்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு திமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் எல்லாம் வச்சுட்டு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் இவர் திருமாவளவன் பேட்டியில் கூட சொல்கிறாரு, பாமக உள்ளே வரும், உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம். அது ஒரு 2019 சொன்னாரு. 3 நாளைக்கு முன்னாடி அவர் வரிசையாக பல சேனலில் பேட்டி கொடுத்ததுனால எனக்கு எந்த சேனல் ஞாபகம் இல்லை. அவர் அதை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக இந்த முயற்சியில இருக்குன்னு அர்த்தம். இல்லை வந்தால் நாங்கள் வெளில போயிடுவோம். வர்றாங்கன்றார். வருவாங்க, வந்தா நாங்கள் இருக்க மாட்டோன்றார். அவர் வரலாம் வாய்ப்பு இல்லைன்னா சொல்லலை. அப்போ முயற்சி எடுக்கிறது அவருக்கும் தெரியுது. அப்போது இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. ஏன்னா ஒழுங்காக இருந்த இதில் நீங்கள் பாமக அங்கே இருக்கக்கூடாதுன்றதுல தான் 2024 பண்ணாங்க. அப்போ 2026 எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணியில் பாமக இருந்தால் அது இவங்களுக்கு சிக்கல்னு தெரியும். அதற்காக தான் வெளியில் இழுக்கிறாங்க. அது வெளியில் இழுக்கிறதுனால தான் அப்பா மகனுக்குள்ளே சண்டை. நான் என்டிஏல இருப்பேன் அவரும், இல்லை வெளியில் என்டிஏல இருக்கக்கூடாதுன்னு இவரும். இந்த சண்டை தான் திமுக தான் உள்ளாக்க இந்த வேலையை பண்ணுதுன்றதை ஓப்பனாக உடைக்கிறாரு. இதை நீங்கள் நான் சொல்லன்னா வேறு விஷயம்.
அன்புமணி ராமதாஸே சொல்கிறாருன்னா அப்போ அவங்க உணர்ந்து தான் இந்த விஷயத்த சொல்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட கடுமையாக திமுக ஆட்சியெல்லாம் கண்டித்து போக போக தெரியும் அவங்க அப்பா பாடினதை இவரை மாதிரி திருப்பி போக போக தெரியும் அப்படின்ட்டு பண்ணுறாரு. இது ஒரு விஷயம். அப்போ பாமக எங்கே போகுதுன்றது இப்போ வரைக்குமே ஒரு இது இல்லாமல் இருக்குது. இன்னொன்று பாமக யார் கையில் போக போகுதுன்றதுலையும் பலருக்கும் குழப்பம் இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்கலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா அது பைலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கிட்ட தான் போகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது கூட்டணி சம்பந்தமாக ஒவ்வொரு தடவையும் இவர்கள் இவர்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் அதிமுகக்குள்ளே தான் பிரச்சனை இருக்க மாதிரியுமே பால் அந்த சைடு தள்ளிக்கிட்டே அஃபென்ஸ் எடுத்து விளையாடிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது? கூட்டணிக்குள்ளே இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. திருமாவளவன் இன்றைக்கி ஆரம்பிக்கலை. அவர் 2024 எலெக்ஷன்லேயே 23 சொல்கிறாரு பாமக இது அதிமுக பாஜக கிட்ட போகக்கூடாது அப்படின்றாரு. அப்போ போகக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் அதிமுக போவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. 24 அதிமுக தனியாக தான் நின்றுச்சு. அன்றைக்கி இவங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அதாவது போகல. இன்றைக்கி பாஜகவோட அதிமுக போனோன்னா அவங்க போயிருக்கக்கூடாது அப்படி இப்படின்றாரு. இதற்கு நடுவில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆதவ அர்ஜுனா விசிகேல இருந்தப்போ பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, கூட்டணியால் தான் நீங்கன்னா உங்களால் தான் நாங்கன்னா எங்களால் தான் நாங்கள் இல்லைன்னா சொல்கிறாரு. அது அப்போ இல்லை, இதே வார்த்தைக்கு அன்னைக்கு திருமாவளவன் சொன்னது நான் நினைக்கிறத அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை வேற ஒரு விஷயத்துக்கும் அவர் ஆதரித்து பேசினார். சண்முகம் இன்றைக்கி அதே விஷயத்த பேசுகிறார். அவர் படி மேலே போய் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை, இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல விஷயங்களை அவர் தொட ஆரம்பிச்சிட்டார். திருமாவளவன் என்ன பேசுகிறாருன்னு தெரில. இப்போ திடீர்னு பேசுகிறாரு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு நாங்கள் போவோம், ஆனால் நாங்கள் பாஜக இருக்கிறது, இந்த கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு கடுமையான இடர்பாடுகள் இருக்கிறது, ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படி இப்படின்றாரு. டக்குன்னு யார்கிட்ட ஸ்டாலின்கிட்ட போய் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பேசுகிறாருன்னா அவர் மறுபடியும் என்ன ஆனாலும் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம், இது கொள்கை கூட்டணி, எங்களை பிரிக்கலாம் என்று பார்க்கிறார்கள், எங்களை பிரித்தால் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள், இது பாருங்க இதுவும் பேசிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறார். அப்போ அவருக்கு என்ன ஆகிடும்? குழம்பிடும். ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாரு, ஒரு பக்கம் ஏன்னா இன்றைக்கி திருமாவளவன் முன்னெல்லாம் தெளிவாக பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே குழப்பம். இல்லை, அவர் எங்கே தெளிவாக இருக்காருன்னா இந்த கூட்டணிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. கூட்டணிக்குள்ளே சீட்டு உடன்படிக்கை படியாகட்டும், மற்ற விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கொடி ஏற்றுறதோ ஆகட்டும், அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையோடு நடந்த போராட்டங்கள், அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு அவரும் உணர்றாரு. சீட்டை நீங்கள் அதிகமாக கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இன்னும் கூட்டணி ஆட்சிக்கான காலம் இது இல்லை அப்படின்றதையும் திருமாவளவன் அதே நீங்கள் சொல்கிற அதே நேர்காணலில் பதிவும் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இது கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன அங்கங்க இருக்கிற விரிசல்கள் தானே தவிர இது உடைஞ்சிரும், இவங்க அதிமுக போயிடுவாங்க, விஜய் கிட்ட போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? திருமாவளவன் நாங்கள் சீட்டு அதிகமாக கொடுக்குன்னு கேட்குறா சொல்கிறீங்கல்ல, 8லேருந்து 10 சீட்டு அதெல்லாம் மேட்ரு இல்லை. இதுவும் திருமாவளவன் வெற்றியே எங்களுக்கு முக்கியம் இல்லைன்றாரு. அவர் சொன்னதுன்னு 8 to 10 எங்களுக்கு மேட்ரு இல்லை. பாமக உள்ளே வந்தால் நாங்கள் வெளியில் போயிடுவோம். அப்போ 8 இல்லைனாலும் 8 to 10 இருந்தாலும் எங்களுக்கு மேட்ரு இல்லை. வெளியே போய் நாங்கள் தனியாக நின்று ஒரு சீட்டு ஜெயிக்கலைன்னா கூட இப்போ 4 இருக்குது 5 இருக்குது, ஆனால் இப்போ நாங்கள் தனியாக நின்று ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட அதை பற்றி கவலை இல்லைன்ற இதுவும் அவர் சொன்னதானே. அப்புறம் நீங்கள் கூட்டணி பற்றி வெளியில் போகிறத பற்றி பேசலைன்றீங்க, எல்லாத்தையும் தான் பேசுகிறேன். நான் தான் சொல்கிறேன், தம்பி இளவல் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு யார் வேண்டாலும் வரலான்றாரு. திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சோன்னா இன்னொரு சினிமா ஷூட்டிங்ன்றாரு. நான் தான் அந்த அம்பேத்கர் இது பண்ணேன், நான் இது பேசினேன். அவர் 2 கட்டுரை எழுதியிருக்காரு, அவர் கட்டுரை எழுதியிருக்காரு, அணிந்துரை எழுதியிருக்காரு, ரவிக்குமார் எழுதியிருக்காரு, இவர் வீடியோ பேட்டி கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாரு? அது சதி நடக்கிறது, எனக்கு எதிராக சதி நடக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறார். அப்போ இப்படி ஒரு முடிவு, இங்கிட்ட ஒரு குத்து, அங்கிட்ட ஒரு குத்து. என்ன பேசினாலும் இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கோங்கிறது தானே அவர் திரும்ப திரும்ப சொல்லி. நாங்கள் வெளியே போனால் தோற்று போனாலும் பரவாயில்ல, ஒரு சீட்டு கிடைக்கலாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. இது என்னது? இதுவும் அவர் சொன்னது தான், 3 நாளைக்கு முன்னாடி சொன்னது தான். அதை தான் சொல்கிறேன், அவர் குழப்புறாரு இல்லை குழம்பியிருக்காரு, ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஏன்னா ஒரு நாள் இப்படி சொல்கிறாரு, ஒரு நாள் அப்படி சொல்கிறாரு. நாங்கள் ஏடிஎம்கே போவோம், பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பாஜக இருக்குது. சரி, அப்படின்னா 2024 தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அதிமுக பிரிஞ்சு தான் நின்னாங்க. அப்போ ஏன் இந்த நிலைப்பாடு திரும்ப எடுக்கல? இதே குழப்பம் தான். அதிமுக பாஜக கூட போகக்கூடாது, நீங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுங்கன்னாரு. அப்போ நீங்கள் போவீங்களான்னு கேட்டாங்க. அது காலம் வரையும் போது தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். 2026 வரைக்கும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னாரு. அப்போ ஒரு தடவை ஏடிஎம்கேக்கு ஒரு இது சொல்கிறது, 2வது பேக் அடிக்கிறது.
மதுவிலக்கு மாநாடு, யார் வேண்டுமானாலும் வரலாம், அதிமுக தாராளமாக வரலாம், விஜய் கூட அழைப்போம்னாரு. லாஸ்ட்டில் அவங்க 2 பேரையுமே அழைக்கல. இங்கே மது யார் டாஸ்மார்க் நடத்துகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பயமாயிடுச்சு, என்னடா இது இவங்களுக்கு எதிராக நடத்துகிறோமோ அப்படின்னு அவங்க நினச்சிக்க போகிறாங்கன்ட்டு, இது இந்தியா முழுவதுக்குமானது அப்படின்னு சொன்னார். அப்போ இருக்கா, இதை தான் நான் கொலை போன்றேன். இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து. அதனால் திருமாவளவன் மிக சிறந்த பேச்சாளி, மிக சிறந்த தலைவர், பண்பாளர், செய்தியாளர்களை கனிவோடு அணுகக்கூடியவர். ஆனால் சமீப காலமாக பெரிய குழப்பத்தில் இருக்கார். அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் சொல்லவா? நீங்கள் கேட்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவர் கட்சி அவர் கையில் இல்லை. இன்றைக்கி அவர் ஏதாவது திமுகவுக்கு எதிராக முடிவெடுத்தார்னா அங்கே இருக்கிற தம்பிமார்கள்லாம் அண்ணா நீங்கள் கிளம்புனா. அதிலே 2 முரண் இருக்குது. இப்போ என்னன்னா, ஒன்று இந்த சைடில் திமுகக்கு இப்போ இவர் பேசுகிறது எல்லாமே திமுகக்கு எதிரான விஷயங்கள் தான் பேசுகிறாரு. அப்படின்னா நீங்கள் சொல்கிற தம்பிமார்கள் இப்போவே ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே. திமுக எதிராக மட்டுமா பேசுகிறாரு? ஆதரவாக இப்போ இப்படி பேசணுன்னா அடுத்த செகண்டு பயங்கர ஆதரவாக பேசுகிறாரு. திமுக கூட்டணி, கொள்கை கூட்டணி, இந்த அரசை வீழ்த்த நினைக்கிறார்கள், அதற்கு முதல் படியாக என்னை குத்தித்தாண்டா நீ தலைவனை போய் குத்த முடியுன்ற லெவலுக்கு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து போவோம், ஒரு சீட்டு இல்லைனாலும் கவலை இல்லைன்றாரு. ஒரு சீட்டில் இல்லைனா கவலை இல்லைனா தலைவா நீ வேணால் கவலை இல்லாமல் நாங்கள் எங்கே இருந்துக்கிறோன்றாங்க. மதிமுக தேமுதிக உடைச்சாங்கல்ல, சேம் அதே கண்டிஷன் தான். ஏன்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனா பிரச்சனை வந்த பொழுது ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டு. அவர் செய்கிறது கரெக்டு, அவர் கேட்ட கேள்வி கரெக்டுன்னு விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களே அவ்வளோ இது பண்ணாங்க. நீங்கள் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு அடுத்தது பெரிய அளவு கரகோஷம் வரவேற்பு ஆதவ அர்ஜுனாவுக்கு. அப்படிப்பட்டவரை வெளியேற்றுறாங்க. என்ன காரணம்? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் காரணம். ஒரு மேடையில் பேசினதை வச்சு அதெல்லாம் விளக்கம் கேட்டு அதுக்கு தண்ணியில் விளக்கம் கொடுத்து முடிச்சுடுவாங்க. ஆனால் வெளியேற்றுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 6 மாதம் கிட்டத்தட்ட வெளியே தள்ளுறாரு. அந்த பயம் என்ன காரணம்னா, அந்த டைமில் ஒரு டீமே அப்படியே எதிராக நின்றுச்சு. 1 ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக, 2 டிஎம்கேக்கு ஆதரவாகவே நின்றுச்சு. அது வந்து கட்சியே கையை விட்டு போய்டுன்ற கண்டிஷன்லாம் போச்சு. அன்றைக்கி பேக் அடித்து தம்பி சென்றுவா, எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு அமுச்சு விட்டார் தம்பியை. நீங்கள் அந்த தம்பி தாவேகால இருக்குன்னு இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் வெளியில் போவேன், இந்த டிமாண்ட் எப்படி வைக்கணும்? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரேமலதா ஐயோ சீட்டு தரமாட்டேங்கிறாங்க, ஒரு சீட்டு தரேன்னாங்க தரமாட்டேங்கிறாங்க, அவரு கொடுத்தாங்க, இவரு கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், இவருக்கு கொடுக்குறாங்க, எனக்கும் மட்டும் கொடுக்க மாட்டேன். இப்படியே பேசியே அவங்கள மனம் உழைச்சிருக்கு ஆளாக்கி, ஏம்மா அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்றேன் நாங்கள். அப்போது இவங்க திருப்தி அடைஞ்சாங்களா? ஒரு சீட்டு கொடுத்தா நாங்கள் வந்துடுவோம்மா, ஜனவரியில் தான் நாங்கள் முடிவு எடுப்போம். இல்லை இந்த முறை நாங்கள் கேட்டோன்ட்டாங்க. என்ன கூட்டணி பற்றி நான் சொல்கிறேன், ஜனவரியில் தான் முடிவு எடுப்போம் அப்படின்ட்டாங்க. ஏதோ பெரிய இந்த பெரிய அகில இந்திய கட்சி மாதிரி. ரைட்டு. இவர் நீங்கள் எங்கெங்கே போவீங்க? அங்கே அதிமுக போக மாட்டோம், வாசல் கதவை மூடிட்டேன். தாவேகா அந்த கதவை மூடிட்டேங்கன்றாரு. தாவேகாவுக்கு போகிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதுதானே உங்களுக்கான டிமாண்டு. நான் ஏன் பிரேமலதா உதாரணம் சொன்னால், நீங்கள் இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணணும்ல, அப்போ தானே திமுக பயப்படும். இல்லை தாவேக்காவே தனியாக நிற்குமான்னு தெரியலையே. இப்போ அந்த சூழ்நிலையில் அங்கே கடை மூட்டை போட போகிறாங்க. அது கடைசி நிமிஷத்தில் பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவர் தனியாக நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும்ல. நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னா, தாவேக்காவை டாமினேட் பண்ணுற முடிவு எடுக்கணும். நடக்குங்க. நீங்கள் வாங்க, நான் கூப்பிட்டு வரேன், மக்கள் நல கூட்டணி கூப்பிட்டு வரேன், நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், மறுபடியும் பள்ளம் தோண்டி 4 பேர் காலை வலிச்சு போடுவோன்னு ஏதாவது முடிவு எடுக்கணும். எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணன் பரவாயில்லப்பா 8லேருந்து 10ன்றாப்புல, அப்போ மறுபடியும் 6 இல்லை ஒரு 7 கொடுத்தா தலைவர் கம்முன்னு இருந்துருவார் அப்படின்னு அவர் ஆளூர் சார்னவாஸ் வன்னியரசுலாம் சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 6-5 பேசினா கூட அவங்களுக்கு சீட்டு கிடச்சிடும்ல. இல்லை வன்னியரசு நேற்று பேசும்போது 50 தொகுதிகள் வேணும்னு கேட்குறாரு, வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. எங்கே வேணுமா? தாவேகலையா? தாவேகலை போனால் கொடுப்பாங்க 50 சீட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் 234 ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஓகே, போனால் தான் வாங்கி அண்ணன். இல்லை நீங்கள் வன்னியரசு ஆலோசனைவாசலாம் ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் வன்னியரசு இந்த கோரிக்கை வைக்கிறார். வன்னியரசு தொடர்ச்சியாக திமுகவில் நமக்கு உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, 25 சீட்டில் நாம நிற்கணும்னு தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. வன்னியரசு ஒரு 15 சீட்டு கேட்டார்னா அந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். 50 சீட்டு போய் டிஎம்கேல கேட்டால் அது ஏதோ நானும் இருக்கேன் நானும் சொல்கிறேன்ற மாதிரி தானே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆதவ அர்ஜுன் விவகாரத்தில் இவர்கள் எப்படி நின்னாங்கன்றதான் நான் சொல்கிறேன். இவெல்லாம் ஒரு சைடு போய் நின்னாங்க. திருமாவளவன் மட்டும் ஆதவ அர்ஜுனுக்கு சப்போர்ட்டாக இந்த சைடில் நின்னார். ஒரு கட்டத்தில் விட்டால் கட்சி போகிற கண்டிஷன் இருந்தது. அந்த டைம்லாம் பதிவு பண்ணோம். இது பெரிய சிக்கல்ன்றதுனால தான் ஒரு ஆதவ அர்ஜுனை கழட்டி விட்டார், இந்த சைடு வந்துட்டாருன்னு. நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்து டிஎம்கே விட்டு வெளியில் போகணும், வேணுன்னா உடச்சிக்கிட்டு போகிறாரு, அந்த மக்கள் நல கூட்டணி இது பண்ணிட்டு போகிறாருன்னா அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த வேலையை பண்ணுவாங்க. அந்த பயம் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அவரை சுற்றி தான் கட்சி.
அதில் மாறுபட்ட இது கிடையாது. இருந்தாலும் அந்த வேலையை பண்ணுவாங்கன்ற. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளோ நாளாக பேசாமல் எலெக்ஷன் வருது அப்படின்ற ஒரு பிரதான காரணமாக வச்சுக்கிட்டா கூட, இப்போ அவர் ஆப்போசிட்டில் பாஜக இருக்குது அதிமுகவோட அப்படிங்கும்போது, நான் நினச்சாலும் அதிமுகவோட போக முடியும், ஆனால் பாஜக தான் இருக்குது அப்படின்ற ஒரு கார்டையும் இப்போ தூக்கி போடுறாரு. அங்கே தான் டோர் க்ளோஸ் இல்லை, அப்போ அந்த கார்டை ஓப்பன் பண்ணுறாரு. வைகை செல்வனோட சந்திப்பை இவர் அரசியல் இல்லைன்றாரு, அவர் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு வைகை செல்வன் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. திரும்ப இவர் சைட்லேருந்து மறுப்பு வரல, நான் அதிமுகவோட போவேன் ஆனால் பாஜக அங்கே இருக்கே அப்படின்ற ஒரு கமாவும் போட்டு வைக்கிறாங்க போது, அப்போ அது என்ன? இவர் அதிமுக கூட போக மாட்டார். அதிமுக கூட இப்போ பாஜக இருக்குது, அந்த டோர் க்ளோஸ்டு. ஆனாலும் ஒரு பிட்டை போட்டு வைக்கிறார். ஆனால் இருந்தால் அப்போ 2024 போக வேண்டியதானே. போய் நீங்கள் 7 சீட்டு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பாமா இவங்க தேமுதிக எத்தனை கொடுத்தாங்க? 3 கொடுத்தாங்களா? இப்போ இவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? பொது தொகுதியெலாம் வாங்கியிருக்கலாம்ல. ஆனாலும் இவர் போகல. ஆனால் ஒரு கோரிக்கை என்ன மட்டும் என்ன வச்சாரு? இல்லை, அப்போ அவங்க கிட்ட ஒரு பிரதமர் முகம் இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை. அதிமுக சொல்றாங்க தனியா இருந்தாங்க, அப்போ தனியா இருந்தாங்க, ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருந்தாங்க, அதனால இருந்தாங்க. ஜெயலலிதா சட்டப்பேரவை தேர்தலுங்கும் போது களம் அதிமுக வெர்சஸ் திமுக இருக்கும்போது அந்த காலம் எடுக்கலாம். ஜெயலலிதா 2014 மோடியில இந்த லேடி நின்னப்போ யார் பிரதமர் வேட்பாளர்? அதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுக்கு கூட்டணியில் எவ்வளோ எம்பி வாங்குறீங்க? தமிழ்நாட்டு நலனுக்காக எத்தனை எம்பி இங்கேருந்து போக போகிறாங்க, பேச போகிறாங்க? இன்றைக்கி 39 எம்பி இருக்காங்க. இங்கே வச்சுக்கிட்டு இப்போ சீனை போட்டுனுக்கிறாங்க, கீழடின்னு. அந்த கீழடி பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே இல்லையா? என்னைக்காவது கீழடி பிரச்சனைக்காக பெரிய சண்டை போட்டிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. வேறு பிரச்சனைகள், நீட்டோ மற்ற விஷயங்களோ பெருசாக இவங்க பேசுறதுலாம் அந்த பட்டிமன்றம் இது மாதிரி தேவையில்லாத சண்டை போடுறது, தேவையில்லாத குழப்பங்கள் தான். அதனால் நீங்கள் நல்ல எம்பிக்களாக தெளிவாக செலக்ட் ஆகிறதுக்கு யார் வேணால் இது பண்ணலாம். அதுக்கு பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது ஒரு பொய்யான மாயையான ஒரு மாயைன்ற நான். அதனால் அது மேட்ரு இல்லை. சரி, அப்போ இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுகிறது கூட்டணி சீட் பேரத்துக்காக மட்டும்தானா? அவர் பெரிய குழப்பத்தில் இருக்காருங்க. சீட்டு பேரனா 4 சீட்டு இல்லாட்டி கூட நான் இது பண்ணுவேன். 2லேருந்து 8 8லேருந்து 10 சீட்டு, அப்புறம் திடீர்னு 25 சீட்டுன்றது. திடீர்னு நம்ம சட்டமன்றத்துக்காக இல்லை, நம்ம தேசிய அரசியல் பிரதமருக்காக தான் அம்பேத்கர் போராடினார், நம்முடைய எண்ணமா பிரதமர் ஆகணுன்ற அப்படி இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய கடைசி ஒரு மாதம் ஸ்பீச் எடுத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்துன்னு சொல்கிறேன். அதே தான். இல்லை, இந்த குழப்பங்கிறது இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணணும். எனக்கு இப்போ என்ன குழப்பம் வந்துருச்சு இப்போ? அதாவது திமுக கூட்டணிக்குள்ள இது வரைக்கும் சீட் பேரம் தொடர்பாகவோ திமுக தலைமை கிட்ட இருந்தோ எந்த விதமான கடினமான ஒரு வார்த்தைகளோ இல்லை செயல்பாடுகளோ எதுவுமே வரல. அவர் கடைசியாக கொடுத்த ஆங்கில நாளேட்டு கூட இதே கூட்டணி தான் தொடரும், பாமக வருமானு கேட்டால் இல்லைன்னு தான் ஒரு டிக்ளைன் தான் பண்ணுறாரு சிஎம். அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறாரு? அது திருமாட்ட தான் கேட்கணும். ஏன்னா முதல்வர் சொல்கிறதெல்லாம் பாதிக்கு மேலே உண்மைக்கு புறம்பான தகவல்னு. பாமகவை எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் பொழுது திருமாவளவனுக்கு தெரியாதா? திருமாவளவன் அதனால தான் ஓப்பனாக அடிக்கிறாரு. திருமாவளவனுக்கு ஏன் திரும்ப இந்த குழப்பம்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, திருமாவளவன் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு கௌரவமான கூட்டணி தலைவர்களாக இவர்களால் யாராலும் இருக்க முடியல. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் புக்கு விழாக்கு திமுக அழுத்தம் காரணமாக போக முடியல. ஏன்னா அது இவர் பெரிதும் மதிக்கின்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, இவர் கட்டுரை எழுதியிருக்காரு, ரவிக்குமார் எழுதியிருக்காரு, பெரிதும் எதிர்பார்க்கறது ஆதவ அர்ஜுன் நடத்துகிற விழா. ஒரே ஒரு இது என்ன, விஜய் கலந்துக்கிறாரு, விஜய் புக்கை கொடுக்க போறாரு, வாங்க போறாரு. இல்லாட்டி நடிகராக கலந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இருங்க, நடிகராக கலந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, தாவேக்காவோட தலைவராக கலந்துக்கிட்ட போது சிக்கல் சொல்றேன். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், நான் எதையும் மறக்க மாட்டேன். விஜய் ஒரு கட்சியின் தலைவராக கலந்துக்கிறாரு, புக்கை கொடுக்குறாரு, வாங்க போறாரு, அவ்வளவுதான். இந்த விழா அதோட முடிய போகிறோம். விஜய் அவர் பாட்டில் அவர் கருத்தை பேச போகிறார், நீங்கள் உங்கள் கருத்தை பேச போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, மறுநாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பதற்றம் அது இதுன்னு சொல்லி கடைசியில் நீங்கள் இது பண்ணிட்டு போகிறீங்க. இது ஒன்று. இதே காலகட்டத்தில் திமுக நாணய வெளியீட்டு விழா நடத்துகிறாங்க. அதுலேயும் அரசியல் கட்சி தலைவராக ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றாங்க. இந்த விழா முழுக்க தமிழக அரசு நடத்துகிற விழா. தமிழக அரசும் சரி திமுகவும் சரி நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தலைவர்கள் யாரையும் கூப்பிடல. ராஜ்நாத் சிங்கை பாஜக தலைவரை கூப்பிட்றாங்க. நீங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு போகிறீங்க. இந்த இடத்துலலாம் திருமாவளவனுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கூட்டணியில் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை மீறல்கள், மற்ற ஆதாய இந்த கொலைகள், ஆணவ கொலைகள், இது எல்லாமே அதிகமாக நடந்தது, இந்த கவர்மெண்ட்டில் நடக்குதுன்றதை அவரே பதிவு பண்ணுறாரு. அதையும் தடுக்க முடியாத நிலைமை. வேங்கை வயல்லேருந்து பல பிரச்சனைகளில் இவரால் எதுவும் பண்ண முடியாத நிலைமை, கையறு நிலை. அந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்ததில் அசால்ட்டாக மறுத்துட்டு போகிறார் முதல்வர். அதையும் இவர்களால் பண்ண முடியல. இவர்கள் கட்சி மாநாடோ கொடி கம்பங்களோ இவரே சொல்கிறாரு, கொடி கம்பங்களை அகற்றணும்னு கோர்ட்டு உத்தரவிட்டால் அதிகாரிகளுக்கும் போலீஸ் துறைக்கும் முதல்ல
தெரியறது எங்கள் கொடி கம்பம் தான். இந்த மாநாட்டை கூட, இந்த பேரணியை கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் முதல்ல மேலே வந்து பர்மிஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. நாங்கள் தான் இது பண்ணோம், அப்புறம் சண்டை போட்டு வாங்குறோன்னு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் அதிமுக அரசுக்கிட்ட இவர் எந்தவித இதையும் அனுபவிக்க முடியல. அதாவது ஒரு கௌரவமான கூட்டணி தலைவராக பண்ண முடியல. இதே பிரச்சனை மார்க்சிஸ்டுகளுக்கு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது, இவருடைய சுயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இவர்கள் எந்த காலத்துலையும் பேச முடியாத நிலைமை. திரும்ப திரும்ப இவர்களுடைய கட்சி ஆட்களை திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனோட பயங்கரமாக திமுகவை ஆதரிச்சு பேசுறது. என்னன்னா சார், 2021 உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், 2021 தேர்தல் சமயத்தில் திரும்ப இதே தான் பேசினார். நான் நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து பெரிய பாஜகவோட கூட்டணிக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் அகில இந்திய தலைவர், என்னென்னலாம் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, எத்தனை கோடி வரைக்கும் ஆஃபர் பண்ணாங்கன்னு பகிரங்கமாக நேர்காணலில் பேசினவர் தான். 6 சீட்டுக்கு முதல்ல கையெழுத்து போட்டு வந்தது திருமாவளவன் தான். கம்யூனிஸ்டுகளே போய் ஏங்க 6 சீட்டு கையெழுத்து போட்டு வந்தீங்க, இன்னும் அந்த டிமாண்ட் பண்ண வேண்டியதானங்க, இப்போ உங்களால் நாங்களும் அந்த நெருக்கடிக்கு உள்ளாகிறலாங்கன்னு வெளிப்படையாக பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ அவர் கூட்டணியை ஒரு விதமாக பார்க்குறாரு, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற சில கொள்கை பிரச்சனைகளை தனியாக பார்க்க அவர் கிளியராக தானே பிரித்து பார்க்குறாரு. ஆனால் திரும்ப திரும்ப அவர் நம்ம ஒரு குழப்பமாக இருக்காரு, கன்ஃபியூஸ்டாக இருக்காரு, எல்லாரையும் குழப்பறாருன்னு ஒரு ஸ்டேட்டில் வைக்கிறது சரிதானா? 2021 ஜாலியாக 2019 கொள்கை கூட்டணின்னு எல்லாம் உருட்டின்னு 38 சீட்டு ஜெயிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டேன். ஸ்டாலின் தான் ஒரு கொள்கை கூட்டணி தான் சார், நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் சொல்லணும், ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு தலைவரை 21 நம்ம தான் தலைவரை, நான் வந்து தலைவர் இருக்கும்போதே 10 சீட்டு வாங்கினேன் அப்படின்னு போனப்போ 6 சீட்டு தான் போட்டு முடக்குனாங்க. நான் தலைவர் எப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லைன்னா போங்க. எங்கே போவீங்க? நீங்கள் சொன்னீங்களே இடதுசாரிகள் கேட்டாங்கன்னு, அவர்களுக்கும் இதே நிலைமை தான். எங்கே போவீங்க? மீண்டும் மக்கள் நல கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. ஆனால் திமுக ஒன்றும் இல்லாமல் போகணுன்றதை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியல, எங்கேயும் போக முடியல. அந்த சைடு என்டிஏ இருக்குது, வேற வழி இல்லாமல் திருமாவளவன் ஒத்துக்கொண்டார். அதே சினாரியோ தான் இப்போ. அதுவும் லாஸ்ட் வரைக்கும் இழுத்ததுல சிபிஎம்மும் திருமாவளவன் தான் நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் திருமா கையெழுத்து போட்டாரு, கடைசியா சிபிஎம் கையெழுத்து போட்டாங்க. இந்த பிரச்சனை அவர்கள் இருக்குது. இந்த நெருக்கடியை குறித்து உருவாக்குனது திமுக. அதே சினாரியோ தான் சார் இப்போ. இருங்க, அன்னைக்கு இன்னமும் சொன்னீங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்கன்னு. கூப்பிடுவாங்க, யார் கூப்பிடுவா? நீங்க வந்து இந்த அப்படியே சொல்லிக்கிட்டே இப்போ கூட சமீபத்தில் கூட சொன்னாரு, நான் நினைத்திருந்தால் அங்கே போங்க, போக மாட்டீங்க. ஏன்னா உங்களால் அதை மீறி, ஏன்னா உங்கள் கட்சி சொல்கிறேன்ல, அந்த கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை மீறி முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கி விஜய்கிட்ட போதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன். நீங்கள் நல்லா ஒரு பிரேமலதாட்ட இருக்க ஒரு ஸ்டஃப்பு, ஒரு அன்புமணிகிட்ட ராமதாஸ்ட்ட இருக்க ஒரு ஸ்டஃப்பு உங்கள்கிட்ட இருக்கானா? இல்லை. நீங்கள் நினச்சா இன்னைக்கு தம்பி இளவலுக்காக நான் இது பண்ணுவேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு பேசினார். மக்கள் நல கூட்டணி தான் பேசினார்னா மக்கள் நல கூட்டணி இல்லை, இந்த கூட்டணியை காலி பண்ணுற கூட்டணி அமையும். நீங்க யூகம் தானே சார், என்ன இருக்கு விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாம அன்ப்ரூவனா இருக்கிற ஒருத்தர் நம்பி எப்படி சார் போக முடியும்? இது யூகம் அல்ல, நான் அனலைஸ் தான் பேசுவேன். 20% வரைக்கும் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க தாவேகாவை. அந்த 20% அவர்கள் ஜெயிப்பதற்கு யூகம் தானே சார். ஒரு எம்எல்ஏ சரி 15%, அதுவே யூகம் தான். நம்பர் வந்தாதான் தெரியும் சார். நம்ம 12 வர வரைக்கும் நம்ம 30 கூட வச்சுக்கலாம் சார். நான் 30ன்னு எடுத்துட்டே கூட ஆர்கியூ பண்ணலாம் சார், அது பிரச்சனை இல்ல. நம்பர் வரட்டும் சார். இல்லங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்லங்க, நான் ஓப்பனா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, தாவேகா இந்த தடவை எத்தனை % ஓட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்க. ஒரு 8 9 வச்சுக்கலாமா? 9. இந்த கூட்டணி இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐ இவர்கள் எல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15% வச்சுக்கலாமா? இவங்க எல்லாம் சேர்ந்து 6-7% இது பண்ணாங்க. ஏன் வரும்னா, உளவியல் ரீதியாக இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கூட்டணி, இவர்கள் திமுகலேருந்து பிரிந்து விட்டார்கள், இப்படி அப்படின்லாம் ஒன்று இருக்கு. எல்லாம் சேர்ந்து 15 வச்சுக்கலாமா? திமுக வந்து இவர்களோட இருந்து அந்த உளவியல் ரீதியான வாக்குகள் எல்லாம் சேர்ந்து 45% வந்தாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு எல்லாம் போகும்பொழுது பாரா கூட இருந்தோன்னே பிரிஞ்சுட்டாங்க. திருமாவளவன் போயிட்டார், சிபிஎம் சிபிஐ போயிடுச்சுன்னா அங்கே பெரிய அடி, 10% மேலே அடி விடும். இன்னொன்று, சிறுபான்மை வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டுகளை இவர் பிரிக்கிறான்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை பலரும் சொல்கிறாங்க, இப்போ பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்தா யாருக்கு சாதகம்? இங்கே தட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? என்டிஏக்கு சாதகமாக. அந்த இது அப்போ பாஜக வெற்றி பெறும். பாஜக வெற்றி பெறது எப்படி திருமாவளவன் அனுமதி? அது போட்டுங்க, நீ எனக்கு ஒரு 2 கண்ணு போதும், உனக்கு ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல. அப்படி யோசிக்கிற தலைவர் அப்படிதான் யோசிக்க மாட்டாங்களா? ஏற்கனவே நீங்க சொல்ற இதே சினாரியோ விஜய் எடுத்துட்டு விஜயகாந்த் வச்சுக்கோங்க, என்ன நடந்துச்சுன்னு நாம தான் பார்த்தோமே. விஜயகாந்தனுடைய கடைசி காலகட்டம், விஜயகாந்தனுடைய வீழ்ச்சி ஆரம்பம், அதிமுக மிகப்பெரிய ஒரு ஜெயலலிதாலாம் இருந்த காலகட்டம், திமுக வந்து நாங்களும் பெருசுன்னு இந்த சுனில் கூட சேர்ந்து சைக்கிள் ஓட்டின்னு டீ குடிச்சிக்கின்னு இதெல்லாம் பண்ணியிருந்த காலகட்டம். 2 பெரிய சக்திகள்
ஈக்குவலாக மோதி இந்த கட்டம். அன்றைக்கி ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இருந்தால் கூட என்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, 202 சீட்டு திமுக ஜெயிக்கும். நாங்களாம் சொன்னது 140 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும், திமுக 90 வரைக்கும் ஜெயிக்கும், மக்கள் நல கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் போகணும். அன்றைக்கி தோழர்கள்லாம் என் மேலே கோச்சிக்கிட்டாங்க. என்ன தோழர் அப்படி சொல்கிறீங்க, 60 சீட்டு மேலே நம்ம ஜெயிப்போம், ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கண்ணே, ஆளுக்கு 5000 ஓட்டு வச்சுக்கிங்க, 30,000 ஓட்டுனே வச்சுக்கிங்க, 30,000 ஓட்டு வச்சு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க, ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள் நான் பேசுகிறேன்னு. அப்போது அதுதான் எதாவது நடந்தது. அந்த மாதிரி டைமில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், இதே தான் காலை பிடிச்சி மக்கள் நல கூட்டணி இழுத்து விட்டுச்சு. அவர் அடிபட்டார், யார் ஸ்டாலின் அடிபட்டார், ஏடிஎம்கே குறைந்த வாக்குகள் வித்தியாசம். கரெக்ட் சார். இப்போ என்னன்னா திருமாவோட ஸ்டாண்டு கிளியர் என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான். பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன். குறிப்பா இந்த கூட்டணியே பாஜக எதிர்ப்புல கட்டி இருக்கும் போது பாஜக விஜய் கூட போய் பாஜக ஏன் திரும்ப ஃபேவர் பண்ணணும்? அதுல என்ன பாஜக எதிர்ப்பை நீங்க நிராகரிச்சு எப்படி திருமாவோட ஸ்டாண்டை பேச முடியும்? 2024 பாஜகவை முற்றிலும் தகர்த்து விட்டு அதிமுக தனியாக நின்ற பொழுது அந்த பாஜக உள்ளே வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவன் இதே மக்கள் நல கூட்டணியை கூட்டிட்டு அதிமுகவோட நின்று இருந்தா தமிழ்நாட்டில் பாஜகவே உள்ள வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? பட்டிருக்காங்க. அதையும் பண்ணல. அது அதை விட வலிமையா திமுக இருக்காங்க. திமுக கூட்டணிக்காரங்களை வலுப்படுத்தினாரு. அதிமுகவை பாஜக கிட்ட தள்ளினதுக்கு திருமாவளவன் காரணம்னு உங்க பாணியிலே நான் சொன்னா ஏத்துக்குவீங்களா? சொல்லுங்க. அது எடப்பாடி தான் கேட்கணும். அதுக்கு மட்டும் எடப்பாடியை கேட்கணும், இதுக்கு மட்டும் விஜய் கேட்கக்கூடாது, இவரை கேட்கக்கூடாது, திருமாவை கேட்கணும்னா நான் நியாயம். சார் எடப்பாடி ஒரு 20% ஒரு ப்ரூவன் வாக்கு வச்சிருக்காரு. சொன்னீங்க எடப்பாடி 20% வாக்கு ப்ரூவனா வச்சிருக்காரு சார் அவரோட தலைமையில. நீங்க தான் சொன்னீங்க திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியோட விஜய் கிட்ட போனா அது பாஜக என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா அமையும் நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்ப திருப்பிட்டு கேட்கிறேன், 2024 அதிமுக பாஜகவே வேணான்னு நின்ன பொழுது அவருக்கு இந்த மக்கள் நல கூட்டணி போய் ஆதரவு கொடுத்திருந்தா எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? திமுக அதை விட வலிமையா இருக்கு. இப்ப மட்டும் எதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கணும்? நாங்க வந்து தாவேக்காக போறோம். சப்போஸ் விஜய் கிட்ட போனா என்டிஏ ஆட்சிக்கு வரும்ல தமிழகத்துல, பாஜக ஆட்சிக்கு வரும்ல. என்டிஏ வராது, அதிமுக தான் வரும். என்டிஏ நீங்க சொல்லலாம் சார், பாஜக ஒத்துக்க மாட்டாங்க சார். அது நீங்க வச்சுக்கீங்க. என்டிஏ கூட்டணி வரும், அதிமுக தனி பெரும்பான்மை வரும், பாஜகவும் அமித்ஷாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாஜகவும் அமித்ஷா அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க அது திட்டமிட்டு பரப்புரை, அதுலாம் காரணம் கிடையாது. எங்க எப்பவுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனி பெரும்பான்மை வந்தா அவர்கள் ஆட்சி தான், அதுல எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. அது திரும்ப திரும்ப நீங்க ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையா கிடையாது. அப்போ என்டிஏ ஜெயிக்குது சார். அண்ணாமலை பேசுனதை உங்களுக்கு நான் ஒரு கருத்தா வைக்கிறேன். இப்போ எங்க அண்ணாமலை இப்போ எங்க சொல்லுங்க, 3-4 நாளா எங்க போனார் அண்ணாமலை? ஓரளவு தான் அண்ணாமலை பேச்செல்லாம் சகிச்சுக்குவாங்க. நயினார் நாகேந்திரன் பேசுறாரா? அதுதான் கேள்வி. தமிழிசை பேசுறாங்களா? பாஜக டெல்லியில இருந்து பேசுறாங்களா? இல்ல எடப்பாடி ஒத்துக்கிறாரா? சார் தமிழிசை பேச்சுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க, அண்ணாமலை பேச்சுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க. அப்ப நயினார் பேச்சு, ஏன்னா அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு எதிரா பேசுறதுனால அண்ணாமலை பேச்சுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டீங்க. நயினார் பேசுறது எடுத்துக்குவீங்களா, அண்ணாமலை பேசுறது எடுத்துக்குவீங்களா? நயினார் பேசுறது எடுத்துக்கணும். நீங்க தமிழிசை பேச்சுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களே, அதே வெயிட்டேஜ் அண்ணாமலைக்கு கொடுங்க. முதல்ல நயினாரை தாங்க சொன்னேன். நயினார் பேச்சு எடுத்துக்குவீங்களா, அப்புறம் தான் தமிழிசைக்கு வர்றேன், அப்புறம் தான் டெல்லி அதிமுகன்றேன். நீங்க டக்குன்னு நயினார் அப்படியே அழிச்சிடுறீங்க ரப்பர் போட்டு. அவரு சொல்றாரு சார், நான் சொல்றேன். அதாங்க சொல்றேன், அண்ணாமலை சொல்லிட்டோம். அவர் எங்க இருக்காரு இப்போ? நீங்கள் அவருக்கு ஏகப்பட்ட நான் தான் சொல்கிறேன், பேசணும் மறுபடியும் பெருசாக பேசணும். அண்ணாமலை 2024 என்னென்ன வேலை பண்ணார், என்டிஏக்கு 12 சீட்டு கிடைக்கிறத எப்படி கெடுத்தாருன்ற மட்டும் பேசணும். அதனால் அது வேணாம். அண்ணாமலை அந்த ஒரு தனி அஜெண்டாலே இருக்கார். அந்த அஜெண்டா பேசினார், இப்போ அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசினார்னா அவர் என்ன ஆவார்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் அஃபிஷியலாக பார்க்கணுன்னா நயினார் நாகேந்திரனுடைய இது ஸ்டேட்மெண்ட்டு. அவரும் என்டிஏ இருக்குங்க, ஆனால் ஜெயிச்சா பெரும்பான்மைனா அவங்க தாங்க, மற்றதெல்லாம் அப்புறங்க அந்த வார்த்தை கூட அவர் சொல்ல. ஏன்னா அதுக்குலேருந்து மறுபடியும் தோண்டி எடுத்துக்கின்னு அதை ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அதே கேள்வி திருப்பி நயினார் கேட்குறாரு, ஏங்க எங்களெல்லாம் கேட்குறீங்க, அங்கே போய் கேளுங்கண்ணா, கூட்டணி ஆட்சியான்னு கேளுங்களேன். ஏன்னா இவர் காங்கிரஸ் சொல்லுது, அவர் பேர்னா அசோக் குமாரா, சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமாரா, அவரு சொல்கிறாரு 60 சீட்டுக்கு மேலே கேட்போன்னு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சொல்கிறாங்க. சண்முகம் சொல்கிறாரு, திருமா சொல்கிறாரு, வன்னியரசு சொல்கிறாரு, முரட்டு முத்தரசன் தவிர மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியை அங்கே கேட்க மாட்டேன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. இப்போ நிறையா திரும்ப என்ன நிலைப்பாடு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவன் எங்கேயும் போக மாட்டாருங்க. அவருக்கு ஒரே பிரச்சனை, பாமக உள்ளே வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, வெளியில் போகணுன்றது தான். அதில் நான் திருமாவளவனை மாற்றியே யோசிக்க முடியாது. அவரை பெரிய அளவில் மரியாதை வைக்கிறாரு, ஆனாலும் கொள்கை ரீதியாக அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ராமதாஸ் தலித்துகளுக்கு என்னென்ன பண்ணான்னு வரிசையாக அடுக்குனார். அடிக்கிட்டு ஆனாலும் ராமதாஸ் உள்ளே வந்தால் நான் போக மாட்டேன், வெளியில் போய்டுவோன்ட்டார். ராமதாஸை உள்ளே எடுக்கிற மைண்டில் திமுக இல்லை. ஏன்னா ராமதாஸை உள்ளே இழுத்தால் திருமா வெளியே போனார்னா அது மக்கள் நல கூட்டணியே வெளியே போகிற மாதிரி ஆகும். அப்படி போனால் தாவேகாவோட சேருவார்கள். அப்படி சேர்ந்தால்
சும்மா இருக்கிற தாவேக்காவை நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் 8% 9%, குறைந்தது 15%ன்றது ப்ளஸ் போனால் 20க்கு மேலே வந்து பிடிச்சி இழுத்து விட்டாங்கன்னா இவங்க அப்படியே இந்த குதிரை போகும்போது ஃப்ரண்ட் காலில் போட்டு இழுத்து விடுவாங்க பாருங்க, இப்படி மூஞ்சி அடிக்க விழுமே. அந்த மாதிரி திமுக கூட்டணி மூஞ்சி அடிக்க விழும். என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவர்களே ஏற்படுத்தி தருவார்கள். ஸோ அந்த ரிஸ்க் ஸ்டாலின் எடுக்க மாட்டார். இந்த ரிஸ்க் இல்லை, இந்த ரிப்போர்ட்டு இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டு கொடுத்த உடனே அப்படியே நிப்பாட்டாங்க பெரியவருக்கு. நிப்பாட்டின பிறகுதான் பெரியவர் இப்போ என்னென்னா ஈகோவில் இருக்கார். அவங்க பாஜக மேலிடம் வந்தப்போ கூட நான் வரேங்க, என்டிஏ வரேங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் தான் தலைவர் பாமகன்றாரு. அன்புமணிக்கு என்ன பிரச்சனைனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர். இவர் என்னதான் நிறுவனராக இருந்தாலும் பைலா தேர்தல் ஆணையன்னு போனால் அன்புமணி தான் செல்லும். அப்போ ஒன்ஸ் இவர் தான் தலைவர்னு ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்து பொதுக்குழு கூட்ட சொல்லுவார். கூட்டி பாமக தலைவராக ராமதாஸ் வந்தாருன்னா யார் யார் என்னென்ன கதியாவாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, பாதி பேர் கட்சியிலேருந்து வெளியேற்றிடுவார். அந்த ஒரு இதனால தான் ஒதுங்கியிருக்காங்க. இதனால தான் திமுகவும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இவருக்கு நம்ம திருமாக்குன்னா சீட்டுகளை 10 சீட்டுக்கு டபுள் டிஜிட் வாங்கணுன்றதான் அவங்களுக்கு பெரிய லட்சியம். எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் லட்சியம். அதை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க. அந்த நெருக்கடி ஜாஸ்தி ஆகும். காங்கிரஸ் ஜாஸ்தி கேட்பாங்க, ஓதும் ஜாஸ்தி. அப்போ உதயசூரியன் நிற்கிற இடமும் கணிசமாக குறையும் வாய்ப்பு. பொறுத்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.